ஓம் சாய்ராம். வணக்கம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சாய்னா, நீங்கள் எப்பயுமே கோலம் போட்டி வைப்பீங்களா சாய்னா? இந்த முறை நீங்கள் கோலம் போட்டி எதுவும் வைக்கலையான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக சாய்ராம். கோலம் போட்டி நம்ம துவாரகமாயில் இருக்கிற இங்கே வசிக்கிற எல்லா மக்களும் இங்கே வந்து நம்ம கோலம் போட்டி வச்சுருக்கிறோம். இது தனியாக நடக்கும். நீங்கள் நம்ம லைவ் வீடியோ பார்க்குறவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு போட்டி ஒன்று வைக்கலான்னு முடிவு எடுத்தேன். ஒன்றும் இல்லை சாய்ராம். பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் இல்லை போகி, இந்த 4 நாட்களில் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் போடுகின்ற ஏதாவது ஒரு கோலத்தை ஃபோட்டோ எடுத்து கீழே வர வாட்ஸ்அப் நம்பர், நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தனியாக தருவேன், கீழே வர வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கோலத்தை ஃபோட்டோ எடுத்து அது கீழே ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் எழுதணும். சாய் பிரார்த்தனை சேனல், அந்த கோலத்துக்கு கீழே தயவு செஞ்சு எழுதுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு நான் ஏன் அப்புறமா நான் சொல்கிறதுக்கான காரணத்தை, சாய் பிரார்த்தனை சேனல் சொல்லி இந்த கோலத்து பக்கத்தில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு முகவரி தெளிவான முகவரி ஃபோன் நம்பரோட அனுப்புனீங்கன்னா இதில் வெற்றி பெறுகிற 10 நபர்களுக்கு பாபாவோட கிஃப்ட்டு அவங்க வீடு தேடி வரும். போன முறை நிறைய பேர் வெற்றி பெற்றார்கள். கண்டிப்பாக இந்த முறை 10 பேர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பாபாவோட கிஃப்ட்டு அழகான கிஃப்ட் ஒன்று கொடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பாவோட இந்த கோலம் போட்டியில் எல்லா ஆண்களும் பெண்கள் எல்லாரும் கலந்துக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் போடுற கோலத்தின் கீழே சாய் பிரார்த்தனை சேனல் இருந்தால் மட்டும்தான் அதை நான் அந்த போட்டியிலே எடுத்துப்பேன் சாய்ராம். இல்லைனா அது இந்த போட்டியில் நான் எடுத்துக்க மாட்டேன். தெளிவாக புரிஞ்சுங்க. கோலம் எந்த கோலம் பண்ணாலும் போடலாம். ஆனால் அந்த பானை கோலத்தை கொஞ்சம் தவிர்த்துருங்க. பானை கோலம் கூட கொஞ்சம் அழகாக இருந்தால், நல்ல டிசைனாக இருந்தால் சந்தோஷம் எனக்கு. போகி அன்னைக்கு பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், இந்த 4 நாட்களில் நீங்கள் போடுகின்ற கோலங்களை எனக்கு கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் எடுத்து போடுங்க. ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன். இந்த கோலங்களில் பரிசு பெறுபவர்களுக்கு அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் யார் முதல் பரிசு பெற்றவர்கள் என்பதை அறிவித்து அவங்க வீடு தேடி பாபாவோட கிஃப்ட்டு தேடி வரும். கொரியரில் நான் அனுப்பி வைப்பேன். போன முறை வெற்றி பெற்றவர்களும் இந்த முறை கலந்து கொள்ளலாம். போன முறை வெற்றி பெற்றவர்களுக்கு தெரியும் பாபா என்ன கிஃப்ட்டு கொடுத்தார் என்பதை. எனவே இந்த முறை வெற்றி பெறுபவர்களுக்கு பாபா இன்னும் புதுமையான கிஃப்ட்டுகள்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பார். எனவே நீங்கள் அனைவரும் இந்த கோல போட்டியில் கலந்து கொண்டு பாபாவோட அருள் ஆசையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிஷன், ரொம்ப முக்கியமான கண்டிஷன், உங்கள் கோலத்துக்கு கீழே சாய் பிரார்த்தனை சேனல் எழுதி இருந்தால் மட்டும்தான் அந்த போட்டியில் எடுத்துருக்கேன். ஏன் இந்த கண்டிஷன் வச்சேன்னா, போன முறை ஒருத்தர் எனக்கு நான் தெரியாதுன்னு நினைக்கிறேன், வேறு யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டாண்ட போட்டிருந்த வாசலில் கோலத்தை ஃபோட்டோ எடுத்துட்டார். அது அவர் போடல, எனக்கு நல்லா தெரியும். அப்புறமா எனக்கு அனுப்பும்போது ஃபோட்டோவில் எடிட் பண்ணி சாய் பிரார்த்தனை சேனலில் அவர் டைப் பண்ணி அனுப்புகிறாரு. அது கூடவா என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அது இருந்தாலும் அவர் கோலம் நல்லா இருந்தது. அதற்காக அவருக்கு ஆறுதல் பரிசு கொடுத்தேன். ஏன்னா உண்மை என்னென்னா, இப்படி சில பேர் பண்ணலான்றதுனால தான் இந்த சாய் பிரார்த்தனை சேனல் அவரவர்கள் வீட்டில் போடுகின்ற கோலத்தை போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு பாபாவோட அருளாசியோட கிஃப்ட் கிடைக்கும் சாய்ராம். ஆனால் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தான் அனுப்பணும். கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க. உங்களுடைய ஃபோட்டோவோட உங்கள் வீட்டு முகவரியும் அனுப்பிடுங்க. வெற்றி பெற்றால் உங்களுக்கு தகவல் சொல்லி நான் கண்டிப்பாக தகவல் சொல்லுவேன். நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீங்க, இந்த பரிசு வென்று இருக்கிறீர்கள் என்பதை தெளிவாக சொல்லுவேன் சாய்ராம். எனவே அனைவரும் இந்த கோல போட்டியில் கலந்து கொண்டு பாபாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாய்ராம்.